ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி சாம்பார் பார்ப்போம். காய்கறி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா கழுவிக்கங்க. அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஃபியூ ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய், 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்து நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா குலைவாக வெந்துட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் நான் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாம்பாருக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதையும் நம்ம வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வைங்க, நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ அதில் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் புளியை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொதி வரத்துக்குள்ளே தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு வானலி சூடானதும் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாவை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும்னு சொன்னாலே இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சாம்பாரோட சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.